தமிழ் விபா தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கான தேர்வு பகுதி பார்த்தோம் அப்படின்னா சக்திவேல் மொழி வரலாறு தேர்வு தான் இப்போ நீங்கள் எழுத இருக்கிறீங்க. எப்பவும் போல் சில மணித்துளிகள் உங்களுக்கான வினாக்கள் காணொலியில் இடம்பெறும். நீங்கள் பண்ண வேண்டியது உட்காந்துக்கோங்க, உங்களோட நோட்டை எடுத்துக்கோங்க, வினாக்களுக்கான விடைகளை பொறுமையாக எல்லா வினாக்களையும் நல்லா தெளிவாக வாசித்து அதுக்கப்புறமா உங்களுடைய விடைகளை குறிச்சிக்கிட்டே வாங்க. இறுதியில் எப்பவும் போல் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை உங்களுக்கு குரல் பதிவாக கொடுக்குறோம். சுய மதிப்பீடு செஞ்சுக்கிறது எப்போவுமே நம்மளுடைய வெற்றிக்கான சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வினாக்களுக்குள்ளே போகலாம். தேர்வை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல் வினா, தொல்காப்பியர் பாணினியின் காலத்திற்கு முற்பட்டவர் என்று கூறியவர். விடை ஆப்ஷன் பி, சோமசுந்தர பாரதி. இரண்டாவது வினா, சரியான வரிசை முறையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, ஒலியனியல், உருபனியல், தொடரியல். மூன்றாவது வினா, மூச்சு காற்று, நாநுனி, உதடு, உள்நாக்கு ஆகியவற்றில் பல முறை அதிரச் செய்தால் பிறக்கும் ஒலி எது? விடை ஆப்ஷன் சி, ஆடொலி. நான்காவது வினா, இந்திய மொழிகள் அனைத்திலும்
டகரம் டேஸ் ஒலியாக ஒலிக்கின்றது. விடை ஆப்ஷன் டி வளைனா. 5வது வினா, நா விளிம்பு வீங்கி அன்பல் முதலுற ஆவியின் அன்னம் ஒற்ற பிறப்பது எது? விடை ஆப்ஷன் பி லகரம். 6வது வினா, ஆயுதம் தொல்மொழியில் ஓர் ஒளியன் நிலையில் இருந்தது என்றவர். விடை ஆப்ஷன் ஏ கியூபர். 7வது வினா, 4 என்ற எண்ணின் மாற்றுருபுகள் எத்தனை? விடை ஆப்ஷன் ஏ 2. 8வது வினா, வேற்றுமைகள் 8 என வகுக்கப்பட்டது வடமொழியை பின்பற்றியது என கூறியவர். ஆப்ஷன் பி கால்டுவெல். 9வது வினா, பெயர் தொடரை பற்றிய வேற்றுமை எது? ஆப்ஷன் சி 6வது. 10வது வினா, வினை செய்யிடம் நிலம் காலம் ஆகிய 3 பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆப்ஷன் ஏ 7வது வேற்றுமை. 11வது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் வினையெஞ்சு கிளவிகள் எத்தனை? ஆப்ஷன் சி 9. 12வது வினா, நன்னூலார் குறிப்பிடும் காலம் காட்டும் எச்ச கிளவிகள் எத்தனை? ஆப்ஷன் பி 12. 13வது வினா, காலம் காட்டும் பெயர்களை நன்னூலார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பி வினையால் அணையும் பெயர். 14வது வினா, தொழில்நிலை ஒட்டு என்று குறிக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ வினையால் அணையும் பெயர். 15 இவற்றில் சாரியையாகவும் பயன்படுத்தப்படுபவை எவை? ஆப்ஷன் பி தம் நம் நும். 16வது வினா, வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இடம்பெறாத மெய்கள் எத்தனை? ஆப்ஷன் பி 4. தொல்காப்பியர் கூறும் சிறப்பொலிகள் எத்தனை? 17வது வினா, இதற்குரிய விடை ஆப்ஷன் பி 3. 18வது வினா, கொடுந்தமிழ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி இளம்பூரணர். 19வது வினா, தமிழுக்கு செம்மொழி தகுதியை முதலில் வேண்டி கேட்டவர்? விடை ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். 20வது வினா, சென்னையில் உலக தமிழ்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1968. இந்த தேர்வு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்த சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சுக்கோங்க. சிறிய தவறுகளை சரி செய்யும் பொழுதுதான் பெரிய தவறுகள் தடுக்கப்படும், நம்மளுடைய வெற்றியும் உறுதி செய்யப்படும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய தமிழ் விபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.